Good evening students. நம்முடைய நோக்கம் தேர்வில் வெறும் பாஸ் பண்ணுவதல்ல, 100க்கு 100 வாங்குவது. இந்த 100க்கு 100 மார்க் எப்படி வாங்க வைக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவில் இருக்கிறத பொறுமையா கவனிச்சு கேட்டீங்கன்னா எளிமையாக நம்மால 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க முடியும். இப்போ நாம பார்க்க போறது யூனிட் 2 ஒளி. முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த ஒளியினுடைய பண்புகள். What are the characteristics of light? ஒளியினுடைய பண்புகள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, முதல்ல ஒளி என்பது ஒரு ஆற்றல். எப்படி சவுண்ட் ஒலி இருக்கோ, ஹீட் வெப்பம் இருக்கோ, எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இருக்கோ, மேக்னட்டிசம் காந்தம் இருக்கோ, அட்டாமிக் அணு ஆற்றல் இருக்கோ, இதை போல இவைகளை போல லைட் ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், இந்த ஒளியானது நேர்கோட்டில் பயணம் செய்கிறது. அப்படியே ஸ்ட்ரைட் லைன்ல போகும், அலை வடிவமாகவும் போகும். அது அடுத்த பாயிண்ட்லயே வரும். சோ ஒளி என்பது ஒரு ஆற்றல். இது நேர்கோட்டில் பயணம் செய்கிறது. இது பயணம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு ஊடகமும் தேவையில்லை. இது ஒரு பாயிண்ட். ஊடகம் தேவையில்லை. இது வெற்றிடத்தின் வழியாகவும் போகும். இப்ப சவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஊடகத்தின் வழியாகத்தான் போகும். காற்று இருந்தா அதன் வழியா போகும். இப்போ மின்சாரம் இருக்குன்னு வச்சுங்களேன், மின்சார கம்பி வழியா போகும். இங்க இருக்கிற மின்சாரம் திடீர்னு இப்படி நம்ம மேல எல்லாம் பாஞ்சிராது. அது ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அதன் வழியாகத்தான் போகும். சோ அந்த ஆற்றல்கள் எல்லாம் போவதற்கு ஒரு ஊடகம் தேவை. ஆனா ஒளி போவதற்கு எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை. அவை வெற்றிடங்களின் மூலமாகவும் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை. 4, இதனுடைய திசை வேகம். ஒளியினுடைய திசை வேகம் velocity அப்படின்னு சொல்றோம். இதனுடைய திசை வேகம் c is equal to 3 into 18 to the power of 8 meters per second. வினாடி. 3 into 18 to the power of 8 மீட்டர் per second போடலாம். அல்லது மீட்டர் வினாடி -2. இப்படி -2 போட்டீங்கன்னா பெர் செகண்ட் வினாடி அப்படின்னு இப்படி கீழே போட்டு எழுதலாம். அல்லது வினாடி -2 எழுதலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது அலை வடிவிலும் செல்லத்தக்க ஆற்றல் படைத்தது. இது பாத்தீங்கன்னா இப்படியே போகும். இப்படி அலை அலையாகவும் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அடுத்தது, இது வெவ்வேறு நிறங்களில் காணப்படும். ஒளியானது வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். அந்த நிறங்களுக்கு தகுந்தாற் போல் அதனுடைய அதிர்வெண்களும் மாறும். இப்ப பாத்தீங்கன்னா சில ஒளி வெண்மையாக இருக்கும். சில ஒளி, இப்ப சூரியனுடைய ஒளியை பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஆனா அதை நீங்கள் ஒரு நிறப்பிரிகை செய்தால், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். செஞ்சீங்கன்னா இப்ப சூரியனின் வானவில் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 7 வகையான நிறங்கள் இருக்குல்லவா. அதை போல சூரியன் வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கும். அந்த ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வெண்கள் உண்டு. இதுல நம்ம ஊதா நிறம் இருக்கு. இந்த ஊதா நிறத்திற்கு அதிர்வெண் குறைவு. அதே சமயத்துல சிகப்புக்கு அதிர்வெண் அதிகம்.
சிவப்புக்கு அதிர்வெண் அதிகமாக இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஒளிக்கதிருக்கு, இந்த ஒளிக்கு இன்னொரு பண்பு இருக்கு. ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது முழுசா அந்த பக்கம் போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நீங்க இங்க கண்ணாடி இருக்கு, அல்லது இங்க காற்று, இப்படி வச்சுக்கோ, இங்க காற்று இருக்கு, இங்க நீர் இருக்கு. காற்றில் இருந்து இப்ப நீருக்கு செல்றீங்க, அப்போ இது போகும்போது இப்படி போகுது. இப்போ எல்லா ஒளிக்கதிரும் இப்படி போகும்னு சொல்ல முடியாது. இப்படி காற்றிலிருந்து செல்கின்ற ஒளிக்கதிர் கொஞ்சம் அப்படி விலகல் அடைந்து, இப்படி நேரா போறதுக்கு பதிலாக கொஞ்சம் விலகல் அடைஞ்சும் போகும். கொஞ்சம் ஒளிக்கதிரானது திரும்பவும் இப்படியே வரும். இப்படி திரும்பி வருவதற்கு பேர் பிரதிபலிப்பது அல்லது எதிரொலிப்பது என்று பேர். சோ ஒளிக்கதிர்களை ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது ஒரு பகுதி எதிரொலிப்பு செய்யும், இன்னொரு பகுதி விலகல் அடைந்து போகும். சோ ஒரு பகுதி எதிரொலிப்பு செய்யும், இன்னொரு பகுதி விலகல் அடைந்து போகும். இதுதான் ஒளியினுடைய பண்புகள். சோ ஒளியினுடைய பண்புகள் அப்படின்னு கேட்டா 8 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, ஒளியானது ஒரு வகையான ஆற்றல். ஒளி நேர்கோட்டில் செல்லும் தன்மை வாய்ந்தது. 3, ஒளியானது ஊடகம், ஒளி செல்வதற்கு பயணிப்பதற்கு எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை. ஒளியின் திசைவேகம் c is equal to 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது திசைவேகம். ஒளியானது அலை வடிவத்திலும் செல்லும். இது வெவ்வேறு நிறங்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வெண்களை கொண்டிருக்கும். இதுல ஊதா நிறத்திற்கு அதிர்வெண்கள் குறைவாக இருக்கும், சிவப்பு நிறத்திற்கு அதிர்வெண்கள் அதிகமாக இருக்கும். இது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒரு பகுதி விலகலடைந்து செல்லும், இன்னொரு பகுதி எதிரொலிக்கும். இது 8 இதனுடைய பண்புகள். இப்ப நமக்கு ஒளியினுடைய பண்புகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 8 பாயிண்ட் நம்ம எழுதணும். ஞாபகம் வச்சுக்கீங்க, ஒளியானது ஒரு வகையான ஆற்றல். இது நேர்கோட்டில் பயணிக்கும் தன்மை வாய்ந்தது. இதுக்கு ஊடகம் தேவையில்லை. இதனுடைய திசைவேகம் c is equal to 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அலை வடிவத்திலையும் போகும், வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கும், ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு அதிர்வெண் இருக்கும். ஊதா நிறத்திற்கு அதிர்வெண் குறைவு, சிகப்பு நிறத்திற்கு அதிர்வெண் அதிகம். இது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது ஒரு பகுதி விலகல் அடையும், ஒரு பகுதி மீண்டும் எதிரொலிப்பு செய்யும். இது இதனுடைய பண்புகள். அடுத்து நாம பார்க்க போறது ஒளி விலகல். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து, ஊடகம் அப்படின்னா அது பயணம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. காற்றின் வழியாகவும் போகும், கண்ணாடி வழியாகவும் போகும், தண்ணீருக்குள்ளேயும் போகும், நீரின் வழியாக, திரவங்களின் வழியாகவும் போகும். இது திரவத்தின் வழியாக போனா திரவம் என்பது ஊடகம். காற்றின் வழியாக போச்சுன்னா காற்று என்பது ஊடகம். கண்ணாடியின் வழியாக போச்சு அப்படின்னாக்க கண்ணாடி என்பது ஒரு ஊடகம். சோ இதுதான் ஊடகம் என்று பேர். சோ ஒளி விலகல் என்பது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு இது போகும்போது அது போற பாதையிலிருந்து கொஞ்சம் விலகுது. இப்போ ஒளியானது இப்படியே நேர்கோட்டில் போகுது. திடீர்னு தண்ணீர் இருக்குன்னு வச்சுங்க, தண்ணி இருந்துச்சுன்னா இப்படி நேரா போறதுக்கு பதிலாக என்ன பண்ணா கொஞ்சம் அப்படி அது போற பாதையில இருந்து விலகி போகும். அவ்வளவுதான். இதுக்கு தான் ஒளி விலகல்னு பேரு. ஒளி விலகல் என்றால் என்ன? ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அது போற பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி போகுது. இதற்கு ஒளி விலகல் என்று பெயர். இந்த ஒளி விலகலுக்கு 2 விதிகள். 2 விதிகள் என்னென்ன விதினா, இப்போ இப்படி வச்சுங்க, இப்போ இப்படி இருக்கு,
இதுல இங்க இருந்து ஒரு ஒளிக்கதிர் இப்படி போகுது. இப்படி போனா இது நேரா தானே போகணும். இப்படி நேரா போகாம இப்படி கொஞ்சம் விலகி போகுது இல்லையா? இந்த விலகி போறதுதான் ஒளி விலகல் அப்படின்னு பேரு. சோ இங்க இருந்து போற இது ஊடகங்களை பிரிக்கின்ற பரப்பு. இது ஊடகங்களை பிரிக்கின்ற பரப்பு. இப்ப பாத்தீங்கன்னா இது தண்ணீர்னு வச்சுங்க. இது தண்ணீர். இதற்கு அடர்த்தி அதிகம். இங்க காற்று. இதற்கு அடர்த்தி குறைவு. இப்போ இது தண்ணீர், இது காற்று, இது ரெண்டுக்கும் இடையில இருக்க அந்த பரப்பு, அதை பிரிக்கிற ஒரு பகுதி இந்த கோடு. இந்த கதிர் இங்க இருந்து ஒரு டார்ச் லைட்டை, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு டார்ச் லைட்டை அடிக்கிறீங்க. அப்போ தண்ணீர் இந்த ஒளிக்கதிர் இப்படி போகுது. இதற்கு பேரு படுகதிர். இது போய் இங்க படுறதுனால இதற்கு பேர் என்ன கதிர்னு பேரு? படுகதிர்னு பேரு. இந்த படுகதிர் இங்க கொஞ்சம் விலகல் அடைஞ்சு போகுது. இதற்கு பேரு விலகு கதிர் அப்படின்னு பேரு. இது விலகு கதிர், இது படுகதிர். இந்த படுகதிர், இந்த விலகு கதிர், இது ஊடகங்களை பிரிக்கின்ற பரப்பு. இது மூணும் இது இங்க இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறீங்கன்னு வச்சுங்க. இதுவும் இதுவும் சந்திக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறீங்க. இந்த செங்குத்து கோடு, இந்த செங்குத்து கோடு, இது மூணும் ஒரே புள்ளியில் சந்திக்குது. இதுதான் விதி 1. ஒளி விலகலின் முதல் விதியை கூறு. படுகதிர் இது, இது விலகு கதிர், இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் இருந்து வரைகின்ற செங்குத்து கோடு. இது மூன்றும் ஒரே புள்ளியில் இருக்கு இப்படின்னு எழுதினீங்கன்னா இதற்கு பேரு ஒளி விலகலின் முதல் விதி. ஒளி விலகலின் முதல் விதியை கூறு. படுகதிர், விலகு கதிர், இது இரண்டும் சந்திக்கின்ற புள்ளியில் இருந்து வரையப்படும் செங்குத்து கோடு ஆகிய மூன்றும் ஒரே புள்ளியில் அல்லது ஒரே தளத்தில் இருக்கிறது அப்படின்னு எழுதினீங்கன்னா இதுதான் ஒளி விலகலின் முதல் விதி. இரண்டாவது விதி, விதி 2. இரண்டாவது விதியின்படி இது படுகதிர், இது செங்குத்து கோடு. இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற இந்த கோணத்திற்கு பேரு படுகோணம். இங்கிலீஷ்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லுவாங்க. அதனால நான் ஐ இன்சிடென்ஸ்ங்கிறதுனால ஐ போட்டுக்கிட்டேன். இது விலகு கதிர், இது செங்குத்து கோடு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் ஆர், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், விலகல் கோணம் அப்படின்னு பேர். சோ இது படுகோணம், இது விலகல் கோணம். இந்த படுகோணம், விலகுகின்ற கோணம், இந்த ரெண்டினுடைய சைன் மதிப்பு sin i by sin r. இந்த sin i by sin r is equal to mu. mu அப்படின்னா ஒளி விலகல் எண். இதுதான் இரண்டாவது விதி. இப்ப இரண்டாவது விதியை சொல்றேன் பாருங்க. படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் உள்ள விகிதம் ஒளி விலகல் எண்ணை குறிக்கும். இப்படின்னு எழுதினீங்கன்னா இது அப்படின்னு எழுதிட்டு mu is equal to sin i by sin r அப்படின்னு எழுதினீங்கன்னா இது இரண்டாம் விதி. இது படுகோணம், இது விலகல் கோணம். படுகோணமும் படுகோணத்தின் சைன் மதிப்பும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் உள்ள விகிதம். விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒன்னால வகுக்கணும்னு அர்த்தம். படுகோணத்தின் சைன் மதிப்பையும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பையும் வகு, அதனுடைய விகிதம் என்ன அப்படின்னா இதால வகுன்னு அர்த்தம். இதனுடைய விகிதம் ஒளி விலகல் எண்ணை குறிக்கும். ஆச்சா, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த ஒளி விலகல்ல, இப்போ ஒளி விலகல்ல sin i by sin r அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு இதனுடைய mu, காற்றில் இதனுடைய ஒளி விலகல் எண் அப்படின்னா காற்றின் காற்று
அல்லது அல்லது வெற்றிடத்தில் திசைவேகமும் அது எந்த ஊடகத்துல போகுதோ அந்த ஊடகத்தின் திசைவேகம் இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதம் அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை குறிக்கும். இது ஒரு பாயிண்ட். ஒளி விலகல்னா என்ன? படுகோணத்தின் சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் உள்ள விகிதம் ஒளி விலகல் எண் என்று பெயர். பாயிண்ட் நம்பர் 2, காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில், ஊடகம்னா வேற ஒண்ணு அது ஒரு தண்ணீருக்குள்ள போகலாம், அல்லது தண்ணீருக்குள்ள அதன் திசைவேகம், அல்லது கண்ணாடிக்குள்ள அதன் திசைவேகம், இப்படி சொல்லலாம். ஊடகத்தின் திசைவேகம் காற்று அல்லது வெற்றிடத்தில் அதன் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் அதன் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள விகிதம்னாவே வகுக்கணும்னு சொல்லிட்டேன். வகுத்தீங்கன்னா அது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை குறிக்கும். இது நம்பர் 2. மூன்றாவது பாயிண்ட். இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. மூன்றாவது, அடர்த்தி மிகுந்த ஊடகத்திலிருந்து குறைவான ஊடகத்துக்கு ஒளி போச்சுன்னா என்ன நடக்கும்? விலகல் அடையும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த பாயிண்ட் இதையே நீங்க எடுத்துங்க. தண்ணீர் என்பது அடர்த்தி மிகுந்த ஊடகம், காற்று என்பது அடர்த்தி குறைவானது. இதுல எது அடர்த்தி அதிகம்? தண்ணீர்ல இருந்து காற்று. சோ தண்ணீர்ல இருந்து காற்றுக்கு இந்த ஒளிக்கதிர் போகும்போது இப்படி நேரா போகாம இந்த செங்குத்து கோட்டிலிருந்து இப்படி விலகி போகுது. இதைத்தான் நம்ம 3rd பாயிண்ட்னு சொல்றோம். ஒளியானது அடர்த்தி மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைவான ஊடகத்தை நோக்கி செல்லும் பொழுது செங்குத்து கோட்டிலிருந்து சற்று விலகல் அடைந்து செல்லும். இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அடர்த்தி குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்துக்கு செல்லும் போது அது விலகல் அடையாம இப்ப பாத்தீங்கன்னா இது விலகி போகுது. இது இந்த பக்கம் நோக்கி போகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இது காற்று, இது தண்ணீர். இப்போ ஒளிக்கதிர் எங்க இருந்து எங்க போகுது? அடர்த்தி குறைவான ஊடகத்தில் இருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்துக்கு போகுது. அப்போ இப்படி நேரா போறது இந்த செங்குத்து கோட்டை நோக்கி இப்படி போகும். சோ இப்படி போய் இப்படி போயிடும். அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து குறைவான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகும்போது செங்குத்து கூட்டத்திலிருந்து விலகி போகுது. அடர்த்தி குறைவான ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்துக்கு போகும்போது செங்குத்து கோட்டை நோக்கி போகிறது. சோ இப்படி போகுது. இது 4. இந்த 4 சேர்ந்ததைத்தான் நாம் என்னன்னு சொல்றோம்? ஒளி விலகல் அப்படின்னு சொல்றோம். சோ ஒளி விலகல் என்றால் என்ன? ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அது போற பாதையிலிருந்து சற்று விலகி போகுது. இதற்கு ஒளி விலகல்னு பேரு. இதற்கு விதி 1. படுகதிர், விலகு கதிர், இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் இருந்து வரையப்படும் செங்குத்து கோடு, இது மூன்றும் ஒரே புள்ளியில் அல்லது ஒரே தளத்தில் அமைந்திருக்கிறது. இது விதி 1. விதி 2, இது படுகதிர், செங்குத்து கோடு, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கோணம் படுகோணம். இது விலகு கதிர், இது செங்குத்து கோடு, ரெண்டுக்கும் இடையில் உள்ள கோணம் விலகு கோணம். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் உள்ள விகிதம் இந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை குறிக்கும்.
ஒளி விலகலின் இரண்டாம் விதியை கூறினாலும் இப்படித்தான் எழுதணும். ஒளி விலகல் எண் என்றால் என்ன? ஒளி விலகல் என்றால் என்ன? படுகோணத்தின் சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் உள்ள விகிதத்திற்கு ஒளி விலகல் எண் என்று பெயர். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள விகிதத்திற்கு அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் என்று பெயர். ஒளியானது அடர்த்தி மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைவான ஊடகத்துக்கு போகும்போது அது சற்று இந்த செங்குத்து கோட்டிலிருந்து சற்று விலகி செல்லும். அடர்த்தி குறைவான ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்துக்கு போகும்போது அது செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். இது பாயிண்ட் நம்பர் 4. ஸோ இது நாலும் சேர்ந்தது ஒளி விலகல். இப்போ நாம ஒளியின் பண்புகள் பார்த்தோம். அடுத்தது ஒளி விலகல் எண். ஒளி விலகல்னா என்ன? ஒளி விலகலுக்கு 2 விதி இருக்கு. அந்த 2 விதியை நாம பார்ப்போம். இப்போ ஒளியின் மூலம். ஒளி மூலம். மூலம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லைட். ஒளியானது எதிலிருந்து உருவாகுதோ அதற்கு பேரு ஒளி மூலம்னு பேரு. இப்போ ஒளிக்கதிர், இப்போ பல்புல இருந்து நீங்க சுவிட்சை போட்டோம்னா பல்புல இருந்து ஒளி வருது. அப்போ பல்புங்கிறது ஒளி மூலம். இதுதான் ஒளியினுடைய மூலம். சூரியன் இருக்கு, சூரியன்ல இருந்து ஒளிக்கதிர் வருது. அப்போ சூரியன் என்பது ஒளி மூலம். இந்த ஒளி மூலம் ஒற்றை கதிர் உள்ளதாகவும் இருக்கலாம், ஒரே நிறத்தை கொண்டதாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான நிறங்களை கொண்டதாகவும் இருக்கலாம். ஒரே நிறத்தை கொண்டிருந்தால் அதற்கு ஒற்றை ஒளி மூலம் என்று பெயர். நல்லா கவனிச்சுக்கணும். ஒளி எங்கிருந்து தோன்றுகிறதோ அதற்கு ஒளி மூலம்னு பேர். சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. அப்போ லைட் இங்க இருந்து தான் ஒளி வருது. இப்போ இந்த பல்பு தான் ஒளி மூலம். நெருப்பை பத்த வைக்கிறீங்க, அந்த நெருப்புல இருந்து ஒளி வருது. அந்த நெருப்பு தான் ஒளியின் மூலம். இப்போ இந்த ஒளி மூலமானது ஒற்றை நிறத்தை உடைய ஒளியை விட்டுச்சுன்னா, இப்ப பல்புல இருந்து ஒளி வெளிச்சம் வருது, இது வெண்மையாக இருக்கு, ஒற்றை ஒளி மூலம். இது சூரியனில் இருந்து ஒளிக்கதிர் வருது, சூரியனும் ஒரு ஒளி மூலம் தான். ஆனா சூரியனில் இருந்து வெளிவருகின்ற ஒளிக்கதிர்கள் 7 நிறங்களாக பிரியும். வானவில்ல பார்த்திருப்பீங்க, 7 நிறங்களை உள்ளடக்கி இருக்கு அந்த வெளிச்சம். அதனால அதற்கு பேரு கூட்டு ஒளி மூலம்னு பேரு. கூட்டு ஒளி மூலம். அப்போ ஒற்றை ஒளி மூலம், ஒளி எங்கிருந்து வருதோ அதுக்கு ஒளி மூலம்னு பேரு. அப்படி வருகின்ற ஒளியானது ஒற்றை நிறத்தை கொண்டிருந்தால் அதற்கு ஒற்றை ஒளி மூலம்னு பேரு. எந்த மூலத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் வருதோ அது பல்வேறு விதமான நிறங்களை உள்ளடக்கி இருந்தால் அதற்கு கூட்டு ஒளி மூலம் அப்படின்னு பேரு. அதற்கு ஒரு உதாரணம் சூரியனில் இருந்து வருகின்ற ஒளிக்கதிர். பாதரச விளக்கு, மெர்க்குரிக் லேம்ப், தெருவில் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்க. ஸோ பாதரச விளக்கிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர் அதுவும் பல்வேறு விதமான நிறங்களை உள்ளடக்கி இருக்கு. அதனால அதுவும் ஒரு கூட்டு ஒளி மூலம். இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஒளியிலிருந்து ஒளிக்குள்ள ஒரே நிறமும் இருக்கு. இப்ப பழைய குண்டு பல்பு எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த குண்டு பல்புல இருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? மஞ்சள் நிறமா இருக்கும். அவ்வளவுதான், அது ஒரே ஒரு நிறம் தான். ஸோ மஞ்சள் நிற ஒளியை தரக்கூடியது. இப்படி ஒரே ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியதும் இருக்கு, பல்வேறு விதமான நிறங்களை கொடுக்கக்கூடியதுக்கு உதாரணம் சொன்னேன், சூரிய ஒளி, பாதரச ஆவி விளக்கு சொன்னேன். இப்போ ஒளிக்குள்ள பல்வேறு விதமான நிறங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிறங்களை இப்போ சூரிய ஒளிய ஒரு முப்பட்டக கண்ணாடியின் வழியா செலுத்துறோம். அப்போ இந்த சூரிய ஒளியானது, வெண்மை நிறமான சூரிய ஒளியானது அதுல பட்டு அப்படி வெளியே வரும்போது 7 விதமான நிறங்களாக பிரியுது. இப்படி பிரிகின்ற இந்த செயலுக்கு பேரு நிறப்பிரிகை என்று பெயர்.
இதற்கு பேர் நிறப்பிரிகை. நிறப்பிரிகை என்றால் என்ன? சூரியனின் வெள்ளொளி கதிரை ஒரு முப்பட்டக கண்ணாடியின் வழியாகவோ அல்லது இப்ப நீங்க சூரியன்ல இருந்து வரும்போது வானத்துல பாத்தீங்கன்னா நீர் திவளைகள், நீர் பாத்தீங்கன்னா அப்படி குண்டு குண்டா நீர் இருக்கும். அந்த நீர் திவளைகளின் வழியாக அது பட்டாலும் அதுதான் வானவில்லா வர்றதுக்கு காரணம். அப்போ ஒரு சூரியனுடைய வெள்ளொளி கதிரை ஒரு முப்பட்டகத்தின் வழியாகவோ அல்லது நீர் திவளைகளின் வழியாக, வாட்டர் டிராப்ஸ், நீர் திவளைகளின் வழியாக செலுத்தும் போது அது 7 நிறங்களாக பிரிகிறது. இதற்கு நிறப்பிரிகை என்று பெயர். அப்ப நிறப்பிரிகை என்பது ஒரு செயல். சூரியனுடைய ஒளியை 7 நிறங்களாக பிரிக்கின்ற ஒரு செயல் நிறப்பிரிகை. இதுல பாத்தீங்கன்னா VIBGYOR அப்படின்னு 7 நிறங்கள் இருக்கு. இதற்கு விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வி என்பது ஊதா, ஊதா நிறத்தை குறிக்கும். ஐ என்பது கருநீலம், கருநீலம், கருப்பு கிடையாது, கருநீலம். பி ப்ளூ என்பது நீலம். ஜி என்பது கிரீன், பச்சை. எல் என்பது மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. சோ விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஊக்க நீப்பம ஆசி, ஊக்க நீப்பம ஆசி. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு என்று 7 நிறங்களாக பிரிகிறது. இந்த 7 நிறங்களின் பிரிகைக்கு நிறப்பிரிகை என்று பெயர். இந்த 7 நிறங்களின் தொகுப்புக்கு நிறமாலை என்று பெயர். தான் நிறமாலை. சூரியனின் வெள்ளொளி கதிரை முப்பட்டகத்தின் வழியாகவோ அல்லது ஒரு நீர் திவளையின் வழியாகவோ செலுத்தினால் அது 7 நிறங்களாக பிரியும். இதற்கு நிறப்பிரிகை என்று பெயர். நிறமாலை என்றால் என்ன? சூரியனின் வெள்ளொளி கதிரை ஒரு முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் போது அது 7 நிறங்களாக பிரிந்திருக்கும். இந்த 7 நிறங்களின் தொகுப்புக்கு நிறமாலை. அதேதான் கடைசியில அப்படி கொஞ்சம் மாத்தினீங்கன்னா நிறமாலை என்று பெயர். இதுதான் நிறமாலை. இது ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, சோ இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டது ஒற்றை ஒளி மூலம்னா என்ன, கூட்டு ஒளி மூலம்னா என்ன, நிறப்பிரிகைனா என்ன, நிறமாலைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஒளிச்சிதறல். ஒளிச்சிதறல் ஒளிச்சிதறல் ஒளிச்சிதறல்ங்கிறது, இப்போ சூரியனிலிருந்து ஒளி வருது. ஒளி வரும்போது இப்ப நம்முடைய பூமியில காற்று மண்டலம், இதுக்கு வளிமண்டலம்னு பேர். இந்த காற்று மண்டலம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேல காற்று இருக்காது. அப்போ சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர் இந்த வளிமண்டலம் அல்லது இந்த காற்று மண்டலத்துக்குள்ள நுழையுது. அப்போ காற்று மண்டலத்துக்குள்ள நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளினால் அந்த ஒளியானது சிதறடிக்கப்படுகிறது. இதற்கு தான் ஒளிச்சிதறல் என்று பெயரு. ஒளிச்சிதறல் அடைகிறது. சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்திற்குள் நுழையும் பொழுது அல்லது காற்று மண்டலத்திற்குள் நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய துகள்கள், அணு துகள்கள், மூலக்கூறு துகள்களினால் அவைகள் சிதறடிக்கப்படுகின்றன. அதற்கு என்னன்னு பேரு? அதற்கு ஒளிச்சிதறல் என்று பேரு. இந்த ஒளிச்சிதறலை நாம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தொடக்க ஆற்றல், இறுதி ஆற்றல். இதனுடைய அடிப்படையில் பிரிக்கிறது. தொடக்க ஆற்றல், இறுதி ஆற்றல் இதனுடைய அடிப்படையில் பிரிக்கிறது. இப்போ சூரியன் ஒளிக்கதிர் வருது, அதனுடைய ஆற்றல் எவ்வளவு? இது தொடக்க ஆற்றல்.
இது உள்ள வளிமண்டலத்துக்குள்ள வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் அவை சிதறடிக்கப்படுகின்றன. அப்படி சிதறடிக்கப்பட்ட உடனே அதற்கு பின்னர் அதனுடைய ஆற்றல் எவ்வளவு? அது இறுதி ஆற்றல். இந்த ரெண்டும் சமமாக இருந்தால் இதற்கு பெயர் மீட்சி ஆற்றல் அப்படின்னு பேர். இதற்கு பேரு மீட்சி ஆற்றல் என்று பெயர். மீட்சி ஆற்றல் சூரியனின் ஒளிக்கதிரில் இருந்து வருகின்ற ஒளிக்கதிர் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளினால் சிதறடிக்கப்படும் போது அங்கிருந்து வருகின்ற தொடக்க ஆற்றலும் சிதறடிக்கப்பட்ட பின் இருக்கின்ற இறுதி ஆற்றலும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மீட்சி ஆற்றல்னு பேரு. அப்படி இந்த தொடக்க ஆற்றலும் இறுதி ஆற்றலும் சமமாய் இல்லைன்னா அதற்கு பேரு மீட்சி அற்ற ஆற்றல்னு பேரு. ஒளி சிதறலை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு மீட்சி ஆற்றல், மீட்சி அற்ற ஆற்றல். மீட்சி ஆற்றல்னா என்ன? சூரியனுடைய ஒளிக்கதிரிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிரின் ஆற்றலும் அது வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அணுக்கள் மூலக்கூறுகளினால் சிதறடிக்கப்பட்ட உடனே இருக்கின்ற இறுதி ஆற்றலும் சமமாய் இருந்தா மீட்சி ஆற்றல். அது ரெண்டும் சமமற்று இருந்தால் அதற்கு பேரு மீட்சி அற்ற ஆற்றல் அப்படின்னு பேரு. இது இந்த தொடக்க ஆற்றலுக்கும் இறுதி ஆற்றலுக்கும் அதன் அடிப்படையில இப்படி பிரிக்கலாம். அப்படி இல்லாம இந்த சிதறடிக்கின்ற பொருளினுடைய தன்மை, அதனுடைய அளவு, இதை பொறுத்து ரெண்டாம் நம்ம பிரிக்கலாம். இதை பொறுத்தும் நாம இந்த ஒளி சிதறலை என்ன பண்ணலாம்? ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு வகை ராலே ஒளிச்சிதறல். ராலே ஒளிச்சிதறல்னு பேரு. ராலே ஒளிச்சிதறல்னா என்ன? இன்னொன்னு மீ ஒளிச்சிதறல் என்று ரெண்டா பிரிக்கலாம். ஆக இதை தனித்தனியாக கேட்கலாம். மீட்சி ஆற்றல் என்றால் என்ன? மீட்சி அற்ற ஆற்றல்னா என்ன? ராலே ஒளிச்சிதறல்னா என்ன? மீ ஒளிச்சிதறல்னா என்ன? இப்படியும் கேட்கலாம். அல்லது தொடக்க ஆற்றல் இறுதி ஆற்றல் அடிப்படையில் ஒளிச்சிதறல் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, அவை யாவை அப்படின்னா இது ரெண்டையும் எழுதணும். ஒளிச்சிதறல் அடையும் போது தன்மை, அதனுடைய அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு ஒளிச்சிதறல் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், இவைகளை நாம் என்ன செய்யணும்? இதை நாம எழுதணும். இப்போ சூரியனில் இருந்து அந்த வருகின்ற ஒளியானது வளிமண்டலத்துக்குள்ள நுழையுது. அப்போ வளிமண்டலத்தில் உள்ள அணுக்கள் மூலக்கூறுகளினால் அவை என்ன செய்கிறது? சிதறடிக்கப்படுகின்றது. இந்த சிதறடிக்கப்படுகின்ற சிதறலின் அளவு, இந்த சிதறலின் அளவானது 1/λ to the power of 4. இந்த சிதறலின் அளவு எவ்வளவு இருக்கும்? 1/λ to the power of 4. லாம்டா என்பது ஒளியின் அலை நீளத்தை குறிக்கும். அப்போ சிதறலின் அளவு என்பது நேர்விகிதம். சிதறலின் அளவு இது இப்படி சொல்லலாம். சிதறலின் அளவு என்பது அலை நீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இதுதான் இதனுடைய பாயிண்ட். சிதறலின் அளவு எதற்கு இருக்கும்? அலை நீளத்திற்கு எதிர் விகிதம். அலை நீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். கவனிங்க. சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிரானது வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளினால் சிதறடிக்கப்படுகின்றது. அந்த சிதறடிக்கப்படுகின்ற சிதறலின் அளவானது அலை நீளத்திற்கு சமம்.
அலை நீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கு. எதிர் விகிதம் அப்படின்னாவே ஒன்னு அதிகரிச்சா இன்னொன்னு குறையும்னு அர்த்தம். இப்போ சிதறலின் அளவு அலை நீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்குன்னா அலைநீளம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொருளினுடைய அலைநீளம் அதிகரிக்க அதிகரிக்க சிதறலினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அலைநீளம் குறைய 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 சிதறலின் நீளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய பாயிண்ட். இதுல இருந்து நமக்கு ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஏன் வானம் நீல நிறமாய் இருக்கு? ஏன் வானம் நீல நிறமாக இருக்கு? ஏன் வானம் நீல நிறமாய் இருக்கு? சூரியனுடைய ஒளியில வானம் நீல நிறமாய் இருக்குங்கிறதுக்கான காரணத்தையும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, காலை மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே அது சிகப்பு நிறமாக இருக்கும். வானம் ஏன் காலை மாலை நேரங்களில் சிகப்பு நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இதுதான் விளக்கம். ஸோ இதை கேள்வியே இப்படி கேட்கலாம், ஏன் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது இப்படியும் கேட்கலாம். இன்னொன்னு, காலை மாலை நேரங்களில் ஏன் சூரியன் ஆரம்பிக்கிற இடம் கிழக்கு, சூரியன் அஸ்தமிக்கின்ற இடம் மேற்கு, இந்த திசைகளில் ஏன் வானம் சிகப்பு நிறமாக இருக்கு இப்படியும் கேள்வி கேட்கலாம். இதற்கு பதில் இதுதான். நாம என்ன சொல்றோம், இந்த சிதறலின் அளவு எதற்கு எதிர் விகிதத்தில் இருக்கு? அலைநீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கு. அலைநீளம் அதிகமாய் இருந்தா சிதறலின் அளவு குறையும், அலைநீளம் குறைவாக இருந்தால் சிதறலின் அளவு அதிகரிக்கும்னு சொன்னோம். சூரியன்ல எத்தனை நிறம் இருக்கு? ஊக்க நீப்பம ஆசி, நீப்பம ஆசி அப்படி சொன்ன பிப்ஜிஆர் இப்படியும் சொல்லியிருக்கேன். வயலட் ஊதா, இந்த வயலட் இருக்கு பாருங்க, இந்த ஊதா, இந்த ஊதா நிறத்திற்கு அலைநீளம் ரொம்ப குறைச்ச. அப்போ ஊதா நிறத்திற்கு அலைநீளம் குறைவா இருந்தா என்ன இருக்கும்? சிதறலின் அளவு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இதான் இந்த பாயிண்ட். சோ ராலே ஒளிச்சிதறலின் படி அலைநீளம் குறைவா இருந்தா சிதறலின் அளவு அதிகமா இருக்கும். வயலட் என்கின்ற ஊதா நிறத்திற்கு அலைநீளம் குறைவு, அதனால் அது அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது. எனவே வானம் எப்படி இருக்கும்? நீல நிறமாக காட்சியளிக்கும். ஓகே, ரைட். இதே இது காலையில கிழக்கு பகுதியும் மாலையில மேற்கு பகுதியிலும் ஏன் சிகப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை மாலை வேளைகளில் வானம் சிகப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம், இப்போ செங்குத்தா இருக்கும் போது அதை விட அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கூட இந்த ஊதா நிறத்திற்கு அலைநீளம் குறைச்ச, அதனால அது முற்றிலும் சிதறடிக்கப்படுது. கம்ப்ளீட்டா சிதறடிச்சு காணாம போயிடும். நீங்க இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் சிதறடிச்சு அப்படியே இருக்கும். டிஸ்டன்ஸ் போக 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 அது சிதறடிச்சு அந்த நிறம் காணாமலே போயிடும். ஆனா ரெட் சிகப்பினுடைய சிகப்பு, இந்த ஆரஞ்சு சிகப்புக்கு அலைநீளம் ரொம்ப ஜாஸ்தி, ஆரஞ்சுக்கு அதை விட கொஞ்சம் அலைநீளம் குறைச்ச. ஸோ இந்த சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் இவைகளினுடைய அலைநீளம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவைகள் என்ன செய்யப்படும்? குறைவாகத்தான் சிதறடிக்கப்படும். குறைவாக சிதறடிக்கப்படுகின்ற அவைகள் தெரிகின்றன. அதிகமாக சிதறடிக்கப்படுகின்ற இந்த ஊதா எல்லாம் என்ன போயிடுது? அதிகமா சிதறடிக்கப்பட்டதுனால அவ்வளவு தொலைவுக்கு போகும்போது அது காணாமல் போய்விடுகிறது. எனவே நம் கண்ணிற்கு சிகப்பு நிறம், இந்த ஆரஞ்சு நிறம் இவைகள் தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ கேள்வி, ராலே ஒளிச்சிதறல் என்றால் என்ன? சூரியனின் ஒளிக்கதிரானது வளிமண்டலத்திற்குள் நுழையும் பொழுது அங்கிருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளால் அவை சிதறடிக்கப்படுகின்றன. அந்த சிதறடிக்கப்படுவதன் அளவானது அலை நீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது அலைநீளம் அதிகரிக்க அதிகரிக்க சிதறல் குறைவாகவும், அலைநீளம் குறைய 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 சிதைவு அதிகமாகவும் இருக்கும். இதான் ராலே ஒளிச்சிதறல். சரி, கேள்வி இப்படி, ஏன்
வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. சூரியனுடைய ஒளிக்கதிர் சூரிய மண்டலத்திலிருந்து வளிமண்டல காற்று மண்டலத்திற்குள் வரும் பொழுது அணுக்கள் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுகின்றன. அப்படி சிதறடிக்கப்படும் பொழுது சூரியனின் அந்த ஒளிக்கதிரின் 7 நிறங்களில் நீல நிறத்திற்கு அலைநீளம் குறைவு. அலைநீளம் குறைவாக இருப்பதால் அவை அதிகமாக சிதறடிக்கப்படுகின்றன. எனவே வானம் முழுவதும் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. காலை மாலை வேளைகளில் ஏன் வானம் சிகப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது? காலை மாலை நேரங்களில் சூரியன் மேற்கு பகுதிக்கு சென்று அடைந்து விடுவதால் அங்கே தொலைவு அதிகமாக இருக்கும். வானத்தினுடைய சூரிய ஒளியானது ஒளிக்கதிர் சூரிய மண்டலத்திலிருந்து வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது சிதறடிக்கப்படுது. ஊதாவின் அலைநீளம் குறைவாக இருப்பதால் அவை முழுமையாக சிதறடித்து அவள் தூரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால காணாமல் போய்விடுகிறது. எனவே குறைந்த அதிக அலைநீளத்தை உடைய சிகப்பு ஆரஞ்சு நிறங்கள் அவைகள் மட்டுமே நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. இப்படி நாம எழுதணும். இதற்கு பேரு ராலே ஒளிச்சிதறல் அப்படின்னு பேரு. சோ இன்னொரு ஒளிச்சிதறல் இருக்கு. அதற்கு பேரு என்னன்னு பேரு? மீ ஒளிச்சிதறல் அப்படின்னு பேரு. இந்த மீ ஒளிச்சிதறலானது ராலே ஒளிச்சிதறல் அதை அடிப்படையாக கொண்டு ஏன் வானம் நீல நிறமாக இருக்கு, ஏன் மாலை நேரங்களில் அது சிகப்பு நிறமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மீ ஒளிச்சிதறல். மீ ஒளிச்சிதறல் என்றால் என்ன? இந்த ஒளிச்சிதறலானது அந்த துகள்களின் விட்டத்தை அளவினை பொறுத்தது அப்படின்னு சொன்னோம். ஸோ பொருளின் தன்மை அதனுடைய அளவை பொறுத்து அது பெரியதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த மீ ஒளிச்சிதறலானது அந்த பொருளினுடைய அளவு சைஸ்னா அதனுடைய சின்ன சைஸா பெரிய சைஸா? சின்ன சைஸ்னா விட்டம் குறைவா இருக்கும், பெரிய சைஸ்னா விட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ விட்டம் அதிகரிக்க 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 இப்போ இப்படி வச்சுங்க, ஒளிச்சிதறலின் போது அந்த துகளின் விட்டமும் ஒளிச்சிதறலின் அந்த ஒளிக்கதிரின் அலைநீளமும் சமமாகவோ சிதறடிக்கப்படும் போது ஒளிக்கதிரின் அலைநீளம் துகளின் விட்டம் இந்த துகளின் விட்டமானது ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ, சமமா இருக்குன்னா அல்லது அதிகமாக இருக்கணும். அப்படி சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்ன பேரு? மீ ஒளிச்சிதறல் என்று பேர். சூரியனிலிருந்து ஒரு ஒளிக்கதிர் வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய துகள்களினால் சிதறடிக்கப்படுகிறது. அந்த சிதறடிக்கின்ற துகளின் விட்டமானது ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னாக்க அதற்கு பேர் என்ன பேரு? மீ ஒளிச்சிதறல் என்று பேர். இப்போ இதற்கு உதாரணம் இப்ப பாருங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒளிச்சிதறல் ஜாஸ்தி இருக்காது. ஆனா கீழே வர 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 சூரியன்ல இருந்து வளிமண்டலத்துக்குள்ள நுழையுது. வளிமண்டலம் அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் சிதறடிக்குது. அப்படி சிதறடிக்கும் போது அந்த சிதறடிக்கிறதனுடைய துகளின் விட்டமானது அந்த ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமா அல்லது அதிகமா இருந்துச்சுன்னா இதற்கு மீ ஒளிச்சிதறல்னு பேரு. இது பூமியை நோக்கி அருகே வர 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 அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா பூமியிலிருந்து வரக்கூடிய தூசி, இந்த தூசு புகை இது ஜாஸ்தி இருக்கும். பூமியில ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மேல போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும்.
இல்லையா? ஆக மேல இருந்து வரும்போது அப்படியே வர 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தூசி புகையின் காரணமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அதிகரிக்கிறதுனால தான் இந்த மீ ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது. இதுதான் மீ ஒளிச்சிதறல் ஏன் ஏற்படுது அப்படின்னா அதற்கு இது காரணம். ரெண்டாவது, இப்போ இதை வைத்துக்கொண்டு இன்னொரு விளக்கம் தரலாம். ஏன் வானம் வெண்மையாக இருக்கு, ஏன் வானம் வெண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேல இருந்து வரும்போது சூரிய ஒளிக்கதிரானது வளிமண்டலத்துக்குள்ள வருது. வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது அது அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகள் ஒளியை சிதறடிக்குது. ஆனால் அந்த சிதறடிக்கின்ற அளவானது குறைவாக இருக்கிறதுனால எப்பொழுதும் என்ன இருக்கும், ரொம்ப சிதறடிக்காது. ஏன்னா மேல இருந்து வர 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 வர, ஏன்னா வானத்தின் மேல் பகுதியில சூரியன் அப்படி வளிமண்டலத்துக்குள்ள நுழையிற பகுதியில ரொம்ப தூசு இருக்காது, ரொம்பவும் புகை இருக்காது. அந்த இடம் ஓரளவுக்கு தூய்மையா தான் இருக்கும். அதனால அங்கே அதிகமாக சிதறல் நடைபெறாது. சிதறல் அதிகமாக நடைபெறாததினால் சூரியனுடைய வெண்மையான ஒளிக்கதிர் வெண்மையா தான் இருக்கும். அதனாலதான் வானம் வெண்மையாக இருக்கு. சோ இதை வச்சு ராலே ஒளிச்சிதறலை வைத்துக்கொண்டு ஏன் வானம் நீல நிறமா இருக்குன்னு கேட்கலாம். காலை மாலை நேரங்கள்ல ஏன் வானம் சிவப்பு நிறமா இருக்குன்னு கேட்கலாம். அதே இது மீ ஒளிச்சிதறலை அடிப்படையா வச்சு ஏன் வானம் வெண்மையாக இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மீ ஒளிச்சிதறல் என்றால் என்ன? சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிரானது வளிமண்டலத்திற்கு நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய தூசு, அங்கே இருக்கக்கூடிய அணு மூலக்கூறுகளினால் சிதறடிக்கப்படுகிறது. இந்த துகளின் விட்டமானது ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அதற்கு பேரு மீனா அதிகமான ஒளிச்சிதறல்னு பேரு. இது பூமியை நோக்கி நெருங்கி வர 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 அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பூமியின் மேற்பரப்பில் அதிகமான தூசும் புகையும் காணப்படுகிறது. ஏன் வானம் வெண்மையா இருக்கு? பூமியின் சூரியன்ல இருந்து வர்ற ஒளிக்கதிர் வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அங்கே அவ்வளவா தூசு இருக்காது, அவ்வளவா புகை இருக்காது. அதனால அங்கே அதிகமாக மீச்சிதறல் இருக்காது. எனவே சூரியனுடைய ஒளிக்கதிர் வெண்மையாக அப்படித்தான் ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் வானம் எப்பொழுதுமே வெண்மையாக காட்சியளிக்கிறது. ஓகே, இது அடுத்தது டிண்டல் விளைவு என்றால் என்ன? டிண்டல் விளைவு, டிண்டல் எஃபெக்ட். டிண்டால் விளைவு, டிண்டால் விளைவு என்றால் என்ன? இப்போ ஒரு கூழ்மத்தின் வழியாக, கூழ்மம்னா என்ன? கூழ்மத்தின் வழியாக ஒளிக்கதிர் செல்லும் பொழுது சிதறடிக்கப்படுகிறது. இதற்கு டிண்டால் விளைவு. இதை டிண்டால்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, அதனால இதுக்கு பேரு டிண்டால் விளைவுன்னு பேர். ஈஸி. டிண்டால் விளைவுன்னா என்ன? ஒரு கூழ்மத்தின் வழியாக, இப்ப கூழ்மம்னா என்ன? இப்போ ஒரு கண்ணாடி பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜீனியையோ அல்லது உப்பையோ போட்டு கரைச்சிங்கன்னா இப்ப ஜீனியையும் உப்பையும் கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அது முழுவதும் கரைந்து விட்டது. இது கரைசல். இன்னொன்னு, வேற ஏதாவது ஒரு களிமண்ணத்துக்கு உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே கரைஞ்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அங்க அந்த துகள்கள் தெரியும். அப்படி துகள்கள் தெரிந்தால் அதற்கு பேரு தொங்கல், சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இது கரைசல். முற்றிலும் கரைஞ்சி ஒண்ணுமே தெரியாது. அதுல பாத்தீங்கன்னா எல்லா பகுதியும் அப்படியே ஒரு களிமண்ணை கரைச்சிட்டு இப்படி பாத்தீங்கன்னாக்க அப்படியே கலங்கலா மட்டும் இல்ல, அந்த பகுதிகள் பார்க்கறதுக்கு ஒண்ணுன்னா தெரியும். அதுக்கு பேரு தொங்கல்னு பேரு. கூழ்மம்னா அது கரைஞ்சும் போயிடும், ஆனா தெளிவாகவும் இருக்காது. கூழ் மாதிரி கரைஞ்சிரும் கம்ப்ளீட்டா. தொங்கல் மாதிரி பகுதியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஆனா வெறும் இப்ப எப்படி நீங்க ஜீனியை போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணீர் மாதிரியே இருக்கும். ஆனா அப்படியே இருக்காது. கரைசல் மாதிரி இருக்காது, தொங்கல் மாதிரி இருக்காது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைக்கு கூழ்மம்னு பேர். இப்போ கோந்து பேஸ்ட் வாங்குறீங்கல்ல, அந்த கோந்து அது எப்படி இருக்கு? அது ஒரு கூழ்ம நிலை. அதெல்லாம் கூழ்ம நிலை. இப்படி கூழ்மத்தின் வழியாக, ஒரு கூழ்மத்தின் வழியாக ஒளிக்கதிர் செல்லும் பொழுது
அதில் ஏற்படுகின்ற விலகலுக்கு கூழ்ம விளைவு என்று பெயர். இது கூழ்ம டிண்டால் விளைவு என்றால் என்ன? அடுத்தது ராமன் ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறல் இதை கண்டுபிடித்தவர் நம்முடைய சர் சி.வி. ராமன் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இது காற்று. இந்த காற்றிலிருந்து ஒளிக்கதிரானது இந்த பக்கம் ஒரு திரவம் இருக்கு அல்லது வாயு, திரவம் இருக்குன்னு வச்சுங்க, அல்லது ஒரு வாயு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ காற்றில் இருந்து திரவத்திற்குள் அல்லது வாயுக்குள் இணையாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள், ரெண்டும் ஒன்னொன்னு கோணல் மாணலா போகக்கூடாது, அப்படியே இணையாக போடணும். அப்போ இணையாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் இதுக்குள்ள போன உடனே என்ன ஆகும்? அது விலகல் அடையும் இல்லையா? விலகல் அடையும் போது அதற்கு ஒரு விலகல் எண் இருக்கு. இப்போ ஒரு திரவத்துக்குள்ள செலுத்தினீங்கன்னா திரவத்தின் விலகல் எண், வாயுக்குள்ள செலுத்தினீங்கன்னா அது வாயுவின் விலகல் எண். இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? μ = sin I / sin Rங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி திரவத்துக்குள்ள போகும்போது அந்த திரவத்தின் எந்த திரவமோ அந்த திரவத்திற்கு தகுந்தாற் போல அது விலகல் அடையும். அப்போ அதனுடைய விலகல் எண் மாறும். இது கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த விலகல் எண்ணை தவிர வேறு புதிய அதிர்வு எண்கள், விலகல் எண் அதிர்வு எண்கள், புதிய அதிர்வு எண்களும் காணப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு சர் சி. ராமன். இதற்கு தான் என்னன்னு பேரு? ராமன் விளைவு என்று பெயர். இதற்கு தான் ராமன் விளைவு என்று பெயர். அப்போ ராமன் ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறல்னா என்ன? காற்றின் வழியாக ஒளிக்கதிர்களை, ஒற்றை ஒளிக்கதிர்களை, ஒற்றை நிற ஒளிக்கதிர், அதுதான் முக்கியம். ஒற்றை நிற ஒளிக்கதிர்களை, ஒற்றை நிற ஒளிக்கதிர்களை காற்றில் இணையான ஒளிக்கதிர்களை திரவம் அல்லது வாயுவின் வழியாக செல்லும் பொழுது அவை புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கி கொண்டிருக்கும். அதற்கு ராமன் ஒளிச்சிதறல் என்று பெயர். இந்த புதிய அதிர்வெண்கள் இருக்கு இல்லையா? இந்த புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள், நிறமாலை வரிகளுக்கு ராமன் நிலை நிறமாலை வரிகள் அப்படின்னு பெயர். இந்த இடத்துல கவனமா இருக்கணும். காற்றில் ஒற்றை நிற ஒளிக்கதிர்களை, சமமான இணையான ஒளிக்கதிர்களை திரவம் அல்லது வாயுவின் வழியாக செலுத்தும் பொழுது அங்கே புதிய அதிர்வெண்கள் காணப்படுகின்றன. இதற்கு ராமன் ஒளிச்சிதறல் என்று பெயர். இந்த புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள், இந்த புதிய அதிர்வெண்கள் இருக்கு அப்படின்னாவே அதற்கு புதிய நிறமாலை வரிகள் இருக்கும். இந்த புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிக்கு ராமன் நிறமாலை வரிகள் என்று பெயர். சோ ராமன் ஒளிச்சிதறல்னா என்ன? ராமன் நிறமாலை வரிகள்னா என்ன? ராமன் ஒளிச்சிதறல் என்றால் என்ன? காற்றின் வழியாக இணையாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் திரவம் அல்லது வாயுவிற்குள் செல்லும் பொழுது விலகல் அடைகிறது. அவ்வாறு விலகல் அடையும் போது அவைகள் புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த புதிய அதிர்வெண்களுக்கு ராமன் ஒளிச்சிதறல் என்று பெயர். இந்த புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கிய நிறமாலை வரிக்கு, இந்த புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கிய நிறமாலை வரிக்கு ராமன் நிறமாலை வரிகள் என்று பெயர். ஓகேயா? இது ராமன் நிறமாலை வரிகள். சோ ராமன் நிறமாலை வரிகள் இருக்கு. அதே மாதிரி ராலே வரிகள்னா என்ன? ராலே வரிகள் ராலே வரிகள்னா என்ன? ஸ்டோக் வரிகள்னா என்ன? ஆன்டி ஸ்டோக் வரிகள்.
ஆன்டி ஸ்டோக் வரிகள். ஸோ இப்போ இது மூணையும் நாம தெரிஞ்சுக்கணும். ராலே வரிகள்னா என்ன? இப்போ இது படுகதிர், இது படுகதிர். இந்த படுகதிர் இருக்கு இல்லையா, இந்த படுகதிர் எண்ணுக்கு, இந்த படுகதிர் எண்ணுக்கு சமமான அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் அப்படி இருந்தா அதற்கு என்னன்னு பேரு? படுகதிர் எண்ணுக்கு சமமான நிறமாலை வரிகள் இருந்தா அதற்கு பேரு ராலே வரிகள்னு பேரு. இந்த படுகதிர் எண்ணுக்கு குறைவான நிறமாலை வரிகள் இருந்தா ஸ்டோக் வரிகள்னு பேரு. படுகதிர் எண்ணுக்கு அதிகமான நிறமாலை வரிகள் இருந்தா அதற்கு பேரு ஆன்டி ஸ்டோக் வரிகள். பாத்தீங்கன்னா எல்லாம் சிம்பிள். ராலே வரிகள்னா என்ன? படுகதிர் எண்ணுக்கு சமமான நிறமாலை வரிகளை கொண்டிருப்பவை ராலே வரிகள் என்று பேரு. படுகதிர் எண்ணுக்கு குறைவான நிறமாலை வரிகளை கொண்டவை ஸ்டோக் வரிகள் என்று பேரு. படுகதிர் எண்ணுக்கு அதிகமான நிறமாலை வரிகளை கொண்டவை ஆன்டி ஸ்டோக் வரிகள் எனப்படுகின்றன. இது இந்த முதல் பகுதியில நாம வச்சுக்குவோம். இரண்டாவது பகுதியில லென்ஸு, மூன்றாவது பகுதியில நுண்ணோக்கிகள், கண், இவைகள். ஸோ இந்த இரண்டாவது பாடத்தை நாம் 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். இதோட நம்ம முதல் பகுதியை நிறுத்திக்கிறோம். அடுத்தது இரண்டாவது, மூன்றாவது பகுதிகள் தனித்தனியாக தனித்தனி வீடியோவில் இருக்கும். அவைகளையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த அலகு, இரண்டாம் அலகு முற்று பெறும். தேங்க்யூ.